இந்திய விமானப்படையில சேருவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு. மொத்தமாக 284 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. மொத்தமா 3 விதமான பணியிடங்கள் இருக்கு. ஒன்று ஃப்ளையிங், மற்ற 2 வந்து கிரவுண்ட் டியூட்டி, அது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 284 பணியிடங்கள்லையுமே ஆண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு என்பது தனித்தனி வேக்கன்சியாக அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த பணியிடங்களோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த பணிக்காலம் என்பது நிரந்தரம் இல்லை, இது ஒரு குறுகிய காலத்திற்கான பணி வாய்ப்பு தான். ஆனால் நிரந்தரமாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஃப்ளையிங் பணியை பொறுத்த வரைக்கும் 14 ஆண்டுகள் வரைக்கும் பணிபுரியலாம். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இரண்டையுமே சேர்த்து 10 ஆண்டுகள் வரைக்கும் பணிபுரியலாம். மேலும் 4 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இருக்க தேவையை பொறுத்து அந்த பணி நீட்டிப்பு வழங்கப்படும் சொல்றாங்க. இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் அப்போ அவங்க ரிலீவ் ஆகக்கூடிய சமயத்திலேயோ, அந்த பணிக்காலம் முடியக்கூடிய சமயத்திலேயோ, அங்கே ஏற்படுற வேக்கன்சியின் அடிப்படையிலையும், அவங்களோட மெரிட்டின் அடிப்படையிலையும், விருப்பத்தின் அடிப்படையிலையும் பணி நிரந்தரம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற தகவலும் கூட சொல்லப்படுது. இதுல வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளையிங்கை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 24 வயது, கிரவுண்ட் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 26 வயது வரைக்கும் இருக்கணும். இதில் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளையிங்க்கு 3 ஆண்டு பட்டப்படிப்பு எதுவாக இருந்தாலும் அதற்கு தகுதி பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பொறியியல் படிப்புகள், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்ற படிப்புகளுக்குமான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பணிக்கும் அந்த கல்வி தகுதி மாறுபடுது. ஸோ அதையும் பார்த்துக்கிறது நல்லது. இதற்கான தேர்வு முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இணைய வழியில் தேர்வு நடத்தப்படுது. ஆகஸ்ட் 23, 24 இந்த தேதிகளில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த நாளில் தேர்வு பண்ணலாம், அந்த தேர்வு எழுதுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இணைய வழி தேர்வாக நடத்தப்படும். இதில் குறிப்பாக ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி சார்ந்த, ஆப்டிடியூட் சார்ந்த கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில், இந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த பணியிடங்களுக்கான தேர்வு என்பது நடக்கும். அந்த தேர்வுக்கு பிறகு அவர்களுக்கான பயிற்சி முடிந்து அந்த பணியில் அவங்க ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான இணையதளம் என்ன அப்படின்னா www.careerindianairforce.cdac.in, அதே மாதிரி www.afcat.cdac.in இந்த 2 இணையதளங்கள்லையும் விண்ணப்பிக்கவும் முடியும். அதே மாதிரி இந்த தேர்வு சார்ந்த நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். ஸோ குறுகிய காலம் இருக்கிறதுனால இது சார்ந்த முடிவை எடுத்து விண்ணப்பிக்கிறது நல்லது.